சிஸ்டர், பிரதர், யாரோ ஒருத்தர் என்ன வந்தாலும் உடனே போய் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஜாக்கிரதை, கேர்ஃபுல். எதுக்கு எடுத்தாலும் போய் இன்டர்நெட்டில் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறத முதல்ல விட்டுருங்க. ஒரு கட்டு வந்துச்சா உடனே என் வயிற்றினுடைய ரைட் சைட்லேயே ஒரு கட்டு வந்தது, கூகுள் நீ என்ன சொல்லுகிற அப்படின்னு உடனே அது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன சொல்ல தெரியுமா? இது கேன்சர் கட்டியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வேற என்ன சொல்லும்? அது எழுதி வச்சது தானே சொல்லும். வேற நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அது எழுதி வச்சுக்கிறத சொல்றதுக்கும் ஆண்டவரை எழுதி வச்சிருக்கிறத சொல்றதுக்கும் ஒரே வித்தியாசம். கத்திரிடத்துல போய் ஆண்டவரே எனக்கு வயிற்று பக்கத்தில் ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பண்ணாது, அது ஒன்றும் அழிக்கிறதுக்காக வந்ததில்லை, அது ஒன்றும் உருவாக்குறதுக்காக வந்தது. கத்திர அப்படி தானே பேசுவாரு. ஆனா கூகுள் என்ன பேசும்? ஏற்கனவே பக்கத்து 3வது தெருவில் ஒருத்தனுக்கு இப்படி தான் வந்துருச்சு, அவனுக்கு வயரோட கட் பண்ணி எடுத்தாங்கன்னு வரும். வேற என்ன சொல்லும்? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எதுக்கு எடுத்தாலும் எங்க போகக்கூடாது. இந்த கூகுளில் முதல்ல சர்ச் பண்றதை எடுத்து போடுங்க, முதல்ல விட்டு போயிடும். அது இருக்கிற வரைக்கும் ஆபத்து நம்மளை விட்டு போகாது, கலக்கம் நம்மளை விட்டு போகாது. அது சொல்றதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு ஆராய்ச்சி செய்கிறது, ஒரு பார்க்கறது, ஒரு படிக்கிற பாடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தவறல்ல. ஆனால் என் வாழ்க்கையினுடைய கேள்விகளை நான் அங்கே கொண்டு போய் கேட்க வேண்டியதில்லை. என் வாழ்க்கையினுடைய கேள்விகளுக்கு இந்த வேர்ல்டு லெவலில் என்னை படைச்ச தெய்வம், என் நரம்புகளை அறிஞ்சவர், என் எலும்புகளை அறிஞ்சவர், உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை அறிஞ்ச அவருக்கு தெரியுமா? கூகுளுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், அவருக்கு தான் தெரியும். என் தேவனுக்கு தான் தெரியும். நான் ஆராதிக்கிற கர்த்தருக்கு தெரியும். நான் முன்பாக போனா அவருக்கு தெரியும், பின்னாடி கிரியை செய்தா அவருக்கு தெரியும். நான் போகும் வழி கூகுளுக்கு தெரியாது. நான் போகும் வழி எது யாருக்கு தெரியும் அப்படின்னா கர்த்தருக்கு தெரியும். நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும்னு கூகுள்கிட்ட கேட்டால் நீ மனநல டாக்டரை போய் பாருன்னு சொல்லும். பக்கத்து தெருவில் மனநல டாக்டர் கார்டு இந்த மாத்திரை எடுத்து சாப்பிடு தூக்கிடுவா அப்படின்னு சொல்லும். ஆனால் என்ன ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரையும் இடத்துல வாருங்கள். நீ எதுக்கு கலங்குற? நீ எதுக்கு பயப்படுற? நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், நாளைய தினத்தை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஒரு முடிவெடுங்க. நான் சர்ச் பண்ணவே பண்ணாதீங்க, எத்தையுமே தேடாதீங்க. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக நான் இந்த சோசியல் மீடியாவில் என்னுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷனை நான் என்ன பண்ண மாட்டேன்னா தேட மாட்டேன். யாரை தேடுவேன்? எனக்கு ஐடியாஸ் வந்து சோசியல் மீடியா கொடுக்குற ஐடியாஸ் வந்து இல்லை, எனக்கு அவர் கொடுப்பாரு, அவர் சொல்லி தருவார், அவர் கொடுப்பாரு. ஏன்னா நான் எப்படி போகணும்னு யாருக்கு தெரியும்னா, அல்லேலூயா. சோசியல் மீடியா எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி கொடுக்கும். ஆனால் ஏன் ஆண்டவர் வந்து ஏபிசிடி எல்லாம் கிடையாது. ஒன்னே ஒன்று, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஒரே வழி, நீ இப்படி போப்பா.